ஜனாதிபதி அன்ருகுமார் திசாநாயக்க படம் காட்டலாம். ஆனா, இந்த அளவுக்கெல்லாம் படம் காட்டக்கூடாதுன்னு சொல்லி அவர்ட்ட ஹேட்டர்ஸ் எல்லாம் வைத்தறிச்சல்ல இருக்கிறாங்க. என்னடான்னு பார்த்தா, பொங்கல் அன்னைக்கு ஜஃப்னால மக்களோட மக்களா ரோட்ல நடந்து போறாரு. இண்டிபெண்டன்ஸ் டே அன்னைக்கு மக்கள் சாதாரணமா போற ரோட்ல அவரோட வாகனத்துல சாதாரணமா போறாரு. அடுத்த பக்கம் பார்த்தா, மக்களுக்கு வீடுகள் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு காசு குடுக்குறதுக்கு நேரடியா அவர போய் அந்த வேலைய பார்க்குறாரு. இப்ப என்னடான்னா, மலையகத்துக்கு போய் அங்க மக்கள நேர்ல சந்திச்சு, அவங்களோட கையெல்லாம் புடிச்சு, அவங்களோட தொழில் நிலைமையெல்லாம் கேட்டறிஞ்சு, அவங்களோட சிரிச்சு பேசி சந்தோஷமா இருந்திருக்கிறாரு. இத பார்த்துட்டு மலையக மக்களே சொல்றாங்க என்னன்னு சொன்னா, இதுவரைக்கும் எந்த ஜனாதிபதியும் இப்படியெல்லாம் எங்களோட வந்து சிரிச்சு பேசி எங்கள மதிச்சு கதைச்சிட்டு இருந்ததெல்லாம் போனதில்ல. இப்படி ஒரு ஜனாதிபதிய பார்க்கிறது எங்களுக்கே சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லி மலையக மக்களே சொல்றாங்க. ஆனா இதெல்லாம் ஏகேடியோட வெல் பிளேன் டிராமா. ஏன்னா அடுத்த எலெக்ஷன்ல ஜனாதிபதியா நாமல் ராஜபக்ஷ வரப்போறாரு. அதுக்கு பயந்துகிட்டு தான் இப்பவே ஏகேடி அரசாங்கம் இப்படி மக்களை போய் நேர்ல சந்திக்கிற மாதிரி டிராமா பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பலரும் காரணங்கள் சொன்னாலும், ஒரு சாதாரண பொதுமகனா நாட்டுல ஒவ்வொருத்தரும் நினைக்கிறது தான் அவங்களோட அரசியல் நோக்கங்கள் என்னன்னாலும் உள்ளுக்கு இருந்துட்டு போகட்டும், மக்களுக்கு நல்லது நடந்தா சரி. அதுலயும் மலையக மக்களுக்கு நல்லது நடக்கணுங்கிறது எல்லா இலங்கை வாழ் மக்களுடைய ஆசையும். ஏன்னா மற்ற பிரதேசங்கள்ல இருக்கிற மக்களையும் விட ரொம்ப கஷ்டப்படுறவங்க இந்த நாட்டுல மலையக மக்கள் தான். ஸோ அவங்களோட வாழ்வாதாரம் உயர்ந்து அவங்களோட வாழ்க்கை தரம் உயரும் அப்படின்னு சொன்னா முதல்ல சந்தோஷப்படுறது இலங்கையில இருக்கிற எல்லா மக்களும் தான். ஸோ அவங்களுக்கு ஏதாவது ஒரு நல்லது நடக்கணும். இப்ப ஜனாதிபதி அவங்களை சந்திச்சிருக்கிறாரு. சந்திச்ச மாதிரி அவங்களோட கஷ்டங்களை எல்லாம் கேட்டு அறிஞ்சிருக்கிறாரு. அவர் உண்மையிலேயே அதுக்கு நடவடிக்கைகள் சரியாக எடுத்து அவங்களுடைய வாழ்வாதாரம் மாறணுங்கிறது தான் எல்லா மக்களுடைய ஆசையும். பார்க்கலாம், பொறுத்திருந்து ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கா அடுத்தடுத்து என்னெல்லாம் செய்ய போறாரு. இந்த அவருடைய ஹேட்டர்ஸ் எல்லாம் சொல்ற மாதிரி படம் மட்டும் காட்டிட்டு இருக்க போறாரா, இல்ல அவர் எல்லாம் அதை ரியலா செஞ்சு காட்ட போறாரான்னு.